SIR என்னும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் ஒரே ஆண்டில் 6 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். பாஜகவின் தூண்டுதலின் பேரிலேயே வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை நொளம்பூர் அருகே வீடு புகுந்து 3 பேரை வெட்டிய ரவுடி கும்பலால் பரபரப்பு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தாவேக ஆட்சியில் சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்க தாவேகவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட தகுதியானவர் இல்லையா? தாவேக அரசுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கேள்வி. மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு பிரதிநிதியாக செயல்படுவாரா அல்லது கர்நாடக பிரதிநிதியாக செயல்படுவாரா என்றும் கேள்வி. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது மாநிலத்திற்கு இன்றியமையாதது. எவ்வித அனுபவமும் இல்லாதவரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்து இருப்பதை திரும்ப பெற வேண்டும் என கம்பம் செல்வேந்திரன் வலியுறுத்தல். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவை நியமிப்பதா? தாவேக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான நபர்கள் பலர் இருக்கையில் ஏன் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டது என அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒருவர் உயிரிழப்பு. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக நாடகமாடியது அம்பலம். ஈரோட்டில் தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் 18 கிலோ குட்கா பறிமுதல். குட்கா விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது. தாவேக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரிப்பு. ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் ரயிலின் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் டெல்லியில் வெற்றிகரமாக நடைபெற்றதாக அறிவிப்பு. CBSE மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எதிர்ப்புகளுக்கு பணிந்தது ஒன்றிய பாஜக. 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான CBSE மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை என அறிவிப்பு. பாஸ்போர்ட், ஆதார் இரண்டையும் குடியுரிமைக்கான முழுமையான சான்றாக அங்கீகரிக்க வேண்டும். சட்ட திருத்தம் மேற்கொள்ள ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். திருச்செந்தூர் அருகே ஓடக்கரை பகுதியில் ஆய்வுக்கு வந்த அமைச்சர் ஸ்ரீநாத் முன்பு தாவேகவினர் கோஷ்டி மோதல். காயல்பட்டினம் நகர செயலாளர் யார் என்ற போட்டியில் ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சாலையில் நின்றபடி அமைச்சர் ஸ்ரீநாத் அதிகாரியிடம் பேசியதால் சர்ச்சை. தமிழ்நாடு புதுச்சேரி தாவேக MLAக்களின் வெற்றியை எதிர்த்து 55 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். விஜய் மற்றும் அமைச்சர்களின் வெற்றியை எதிர்த்து குவிந்த மனுக்கள். இந்தியா ஜப்பான் இடையேயான 16வது உச்சி மாநாடு ஜூலை 1 முதல் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அமெரிக்க நிறுவனங்களின் டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு 100% சுங்க வரி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. உலகில் நீண்ட காலம் உடல் நலத்தோடு வாழும் பிரேசில் நாட்டு சகோதரிகள் 3 பேர் வயதின் கூட்டுத்தொகை 316 எட்டி சாதனை. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் விறுவிறுப்பு. நார்வேக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி. பிரான்ஸ் நட்சத்திர வீரர் உஸ்மான் டெம்பலே ஹாட்ரிக் கோல்கள் அடித்து அபாரம். உலகக்கோப்பை குரூப் I பிரிவு லீக் ஆட்டத்தில் செனகல் அணி அபார வெற்றி. ஈராக்கை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். உலகக்கோப்பை தொடரில் உருகுவே அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் அணி.
குரூப் ஹெச் பிரிவில் முதலிடம் பிடித்த ஸ்பெயின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற்றம். தோல்வி அடைந்த உருகுவே தொடரில் இருந்து வெளியேறியது. உலகக்கோப்பை குரூப் ஹெச் பிரிவில் கேப் வெர்டே, சவுதி அரேபியா அணிகள் மோதிய ஆட்டம் டிரா. நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்தது கேப் வெர்டே அணி.